கிராமர் பார்த்தோம். அதோட 9th ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிருவோம். அதோட பேலன்ஸ் டாபிக் இருக்குது. யாப் இலக்கணம், யாப்பின் உறுப்புகள், கவிதை ஏற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப் இலக்கணம். இது பாக்கள் பற்றியும் அவற்றின் உறுப்புகள் பற்றியும் விரிவாக பேசுகிறது. இப்போ உறுப்பியல்ல யாப்போட 6 உறுப்பு என்னது? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகியவற்றால் விளக்கப்படுகின்றன. இப்போ எழுத்துனா என்னது? யாப் இலக்கண அடிப்படையில் எழுத்துகள் குறில் நெடில் ஒற்று என 3 வகைப்படும். அப்போ எழுத்துக்கள் யாப் இலக்கண அடிப்படையில் எத்தனை எப்படின்னு கேட்டாங்கன்னா குறில் நெடில் ஒற்று. அடுத்து அசைனா என்னது? எழுத்துக்களால் ஆனது தான் நம்ம அசைன்னு சொல்கிறோம். ஓரெழுத்தோ 2 எழுத்தோ நிற்பது அசை. இது நேரசை நிறைசை என 2 வகைப்படும். அசை எத்தனை எப்படின்னு கேட்டாங்கன்னா நேரசை நிறைசை. சரியா? நேரசைன்னு என்னது? தனிக்குறில் வந்து ப, தனிக்குறில் ஒற்றோட சேர்ந்து வந்ததுன்னா பல். இல்லுங்கிறது ஒற்றெழுத்து, பேவோட இல் சேர்ந்துன்னா பல். அடுத்து தனி நடில் பாவண்ணா. அடுத்து தனி நடில் ஒற்று துணைக்கால் வருதுல, ஒற்றெழுத்து வந்ததுன்னா பால் அப்படின்னு நெடிலாம் நீளுது. அடுத்து தனிக்குறில் ப, தனிக்குறில் ஒற்று பல், தனி நடில் பா, தனி நடில் ஒற்று பால். அப்போ நிறைய செய்யணது இரு குறிலுக்கும் அணி வரும். அடுத்து இரு குறில் ஒற்று அதுவும் அணில் அப்படி வருதா? குறில் நெடில் என்னது வரும்? விழா, லா அப்படி நெடில். அணில் குறில் வருதா? அணிக்கும் அணிலுக்கும் வித்தியாசம் பாருங்கள். அடுத்து குறில் நெடில் ஒற்று, விழாவுக்கும் விழார், அந்த ஒற்றெழுத்து சேர்ந்து வரும். துணைக்காலும் அந்த ஒற்றெழுத்தும். அடுத்து சீர். சீர்னானது ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளோட சேர்க்கையை தான் நம்ம சீர்னு சொல்கிறோம். இந்த பாடலில் ஓசைக்கு அடிப்படையாக அமையும். இது சீர் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஒரு சீர், 2 சீர், 3 சீர், 4 சீர் என சீர்கள் 4 வகைப்படும். நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது உண்டே. நேர்பு என்னும் அசையாக இதை கொள்வர். அப்போ நிறைங்கிற அசையோடு உகரம் சேர்ந்து முடியும் அசைகள் என்னது? நிறைபு. அப்போ வெண்பாவின் இறுதியாய் மட்டுமே அசையாக கொள்ளப்படும். ஈரசை சீர்களுக்கு இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் என்ற வேறு பெயர்களும் உண்டு. அப்போ ஓரசை சீர்னா என்னது? அசை வாய்ப்பாடு. நமக்கு தெரியும், இந்த வாய்ப்பாடு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. நேர், நாள், நிறை, மலர், நேர்பு, காசு, நிறைபு, பிறப்பு. ஈரசை சீர் நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, மாமான் வருதுனால மாச்சீர், நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கூவிளம். இது விளம்னு வருது விளச்சீர். சரியா? இது ஈஸியாக நம்ம இந்த வாய்ப்பாடு ஞாபகத்தில் வச்சுக்கிட முடியும். மூவசை சீர்னா என்னது? நேர் 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 தேமாங்காய். மூவசை சீர் வாய்ப்பாடு பார்த்துக்கோங்க. நேர் 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 தேமாங்காய், நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நேர் நிறை புளிமாங்கனி. காய்ச்சீர் இங்கே கனிச்சீர் அசை வாய்ப்பாடு பிரிச்சுக்காங்க. அப்புறம் நிறை நிறை நேர் கருவிளங்காய், நிறை 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 கருவிளங்கனி, நேர் நிறை நேர் பூவிளங்காய், நேர் நிறை நிறை பூவிளங்கனி. இந்த வாய்ப்பாடை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு தொடரை பிரிக்கணும். காய்ச்சீர்களை வெண்சீர்கள் நம்ம சொல்லுவோம். இங்கே மூவசை சீர்களை அடுத்து நேரசையாகவோ அல்லது நிறையசையாகவோ சேர்கின்ற பொருள் நாலசை சீராகவோ தோன்றும். இப்போ அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல். நாம் எளிய முறையில் திருக்குறளை அழகிடலாம். வெண்பாவில் ஏர்ச்சீரும் வெண்சீரும் மட்டுமே வரும், பிற சீர்கள் வந்து வராது. அப்போ தலைகளில் ஏர்ச்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே வரும், பிற தலைகள் வந்து வராது. இப்போது பிறர் நாண திருக்குறளை எப்படி பிரிச்சுக்காங்கன்னு பாருங்கள். வரிசை, சீராசை, வாய்ப்பாடு அப்படின்ட்டு 4 காலம் போட்டிருக்காங்க. பிறர் நான், பிறர் தனியாக பிரிங்க நான் ந, அப்போ நான் தனியாக பிரிங்க நர். அப்போ 3 பிரிக்கலாமா? அப்போ நிறை நேர் நேர் புளிமாங்காய். அப்போ இதை எப்படி பிரிக்கணும்? தக்கது 2 பிரிக்கலாம். நேர் நிறை கோவிலம், தான் நான் நா 3 பிரிக்கல. நேர் 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 தேமாங்காய். அடுத்து நான் இன், நேர் நேர் தேமா, அறம் நான் 3 பிரிக்கும். நிறை நேர் நேர் புளிமாங்காய். தக்க 2 பிரிக்கும். நேர் நேர் தேமா. அடுத்து துடை தூ 2 பிரிக்கும். நிறைவு பிறப்பு. டூவில் முடிஞ்சதுன்னா நிறைவு பிறப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாடநூலில் வந்துள்ள குறட்பாக்களுக்கும் அழகிடும் பயிற்சி எப்படின்னு இதை வச்சு இந்த வாய்ப்பாடு வச்சு தான் நம்ம காய்ச்சீர் கனிச்சீர் இந்த வாய்ப்பாடை வச்சு தான் நீங்கள் பிரிக்கணும். ஒவ்வொரு திருக்குறள் ஒவ்வொரு தொடரையும் நீங்கள் இப்படி தான் பிரிக்கணும். அடுத்து தலைனா என்னது? பாடலின் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதலசையும் பொருந்தல் என்னது? ஈற்றசை அப்படின்னா ஈற்றில் உள்ள அசை. பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதலசையும் பொருந்தல் என்னது? தலை எனப்படும். முதலசையும் பொருந்தல் என்னது? தலை. அப்போ இது ஒன்றையும் ஒன்றாமலும் வரும். இது 7 வகைப்படும். தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். நேரொன்று ஆசிரிய தலை மாமுன் நேர், நிறையொன்று ஆசிரிய தலை விளமுன் நிறை. அடுத்து வேறு என்னதெல்லாம் வந்திருக்கு? ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஓரசை சீர்களில் முடியும். இப்போ அது அழகிடலாம். பிறர் நாண தக்கது தான் நாணா நான், பிறர் நாண தக்கது தான் நாணா நாயின், அறம் நாண தக்கதுடைத்தே. இதைத்தான் பிரிச்சிருக்காங்க. பிறர் நாண அப்படின்னு ஒவ்வொரு இதாக பிரித்து தனித்தனியாக போட்டு வாய்ப்பாடு இப்படி தான் பிரிக்கணும். இயற்சீர் வெண்டலை அப்படின்னா மாமுன் நிறை, விளமுன் நேர். வெண்சீர் வெண்டலைனா காய்முன் நேர், களித்தலைனா காய்முன் நிறை. ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை, ஒன்றாம் வஞ்சித்தலை கனிமுன் நேர். அடுத்து அடினா என்னது? இப்போ 2க்கும் மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவதுதான் அடி எனப்படும். அடி வந்து 5 வகைப்படும். தலை வந்து எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். 2 சீர்களை கொண்டது என்னது? குறளடி. 3 சீர்களை கொண்டது சிந்தடி. 4 சீர்களை கொண்டது அளவடி. 5 சீர்களை கொண்டது என்னது? நெடிலடி. 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது களி நெடிலடி. அடுத்து
இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தொடைனா தொடுத்தல். பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடையாகும். அப்போ தொடை என்னும் செய்யுள் உறுப்பு பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறுமே ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருந்தி வருமாறு பாடலை ஏற்றுதல் பற்றி அமைகிறது. இப்போ மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடையர 8 வகைகளாக தொடை அமையுது. மோனை தொடை ஒரு பாடலில் அடிகளிலோ அல்லது சீர்களிலோ முதலெழுத்து ஒன்றி வருமாறு அமைவது என்னது? மோனை. 2 முதலெழுத்து சேமா இருந்ததுன்னா மோனை. அப்போ மோனை தொடை. எதுகை தொடை அடிகளிலோ சீர்களிலோ முதலெழுத்து அளவுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி அமைவது என்னது? எதுகை 2ஆம் எழுத்து ஒன்றி அமையும். அப்போ திறனல்ல தற்புற செய்யினும் நோனந்து அறநல்ல செய்யாமை நின்று திறனல்ல அறநல்ல இப்படி வந்தாலே என்னது? எதுகை தொடை. ஏய்பு தொடை அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது வானரங்கள். எடுத்துக்காட்டு என்னது? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். இதை பாடினவர் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? இந்த பாடம் இதோட முடிஞ்சுது. இதில் உள்ள புக் பேக் பார்ப்போமா? இல்லை புக் பேக் தனியாக பார்த்துக்கிடுவோமா? இதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு விடுறேன், இல்லைன்னா ஷார்ட்ஸில் போட்டு விடுறேன். இந்த பாடம் இதோட முடிஞ்சுது. அணி இலக்கணம் பார்க்கலாமா? அணி இலக்கணம் பார்க்க முடியுமான்னு பார்ப்போமா இந்த வீடியோவில்? ஏன்னா உங்களுக்கு லைவ் போட முடியாத சமயம் நான் வீடியோவை போட்டு விடுவேன். வீடியோவை மறக்காமல் எல்லாருமே பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அணி இலக்கணம் இப்போ